ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கம் 2000 ரூபாய் உதவித்தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும்? முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. தமிழக பட்ஜெட்டில் தங்கம் தென்னரசு ஐயா அவர் பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுக்கெல்லாம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது யார் என்பது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. தகுதியானவர்கள் யார், எப்படி விண்ணப்பிக்கணும் போன்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பல வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தின் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நேற்று சட்டசபையில் தாக்கல் செய்தார். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக தனது பட்ஜெட் உரையை வாசித்து அமைத்தார். இதில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் வெளியிடப்பட்டது. மாணவர்களுக்கான திட்டம், பெண்களுக்கான திட்டம், அரசு ஊழியர்களுக்கான திட்டம், புதிய மேம்பாலங்கள், பல திட்டங்களை மக்களை கவரும் விதமாக அமைந்திருந்தது. இதில் சில திட்டங்கள் மக்களுக்கு நேரடியாக பயன்பெறும் வகையில் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக தாயும் மாணவர் திட்டம் மூலம் பெற்றோரை இருவரையும் இழந்த குழந்தைகள் மாதம் 2000 உதவித்தொகை வழங்க திட்டம் பட்ஜெட்டில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தின் மூலமாக ஒரு பகுதியை இந்த முயற்சி பலரிடம் இருந்து பாராட்டை பெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் என எடுத்த கணக்கெடுப்பின்படி சுமார் 50,000 குழந்தைகள் தாய் மற்றும் தந்தை இருவரையும் இழந்த உறவினர் வீட்டில் வளர்ந்து வருகின்றனர் என்பது கண்டறியப்பட்டது. இவர்கள் மாதம் 2000 வழங்கும் திட்டத்தை அரசு அறிவித்துள்ளது. அதன்படி இந்த நிதியை 18 வயது வரை அடையும் வரை குழந்தைகள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த உதவித்தொகை குழந்தைகளுக்கு அவர்களின் வாழ்க்கைக்கு சவாலான காலகட்டத்தில் அத்தியாவசிய பராமரிப்பு செலவு, கல்வி மற்றும் பிற செலவுகளுக்கு உதவுவதாக சொல்லியிருந்தாங்க. வறுமை சுழற்சி உடைப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கல்வி என்பதை அரசாங்கம் அங்கீகரித்து குழந்தைகளுக்கு பள்ளி படிப்பு முடித்தவுடன் கல்லூரி மற்றும் இதர தொழில் படிப்புகளுடன் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். இந்த பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ள சொல்லியிருக்காங்க. பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. பெற்றோர்கள் இழந்த குழந்தைகளுக்கு மட்டுமின்றி தாயுமான திட்டத்தின் கீழ் பல்வேறு தரப்பு மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் தமிழக அரசு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஆதரவற்றோர், முதியோர், மனநலம் குன்றியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் உட்பட சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட மக்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மீது கவனம் செலுத்துவதன் மூலம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு நிறைவான வாழ்க்கையை நடத்துவதற்கான வாய்ப்பை கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்கத்தை அரசின் நோக்கமாக சொல்லியிருக்காங்க. தாய் தந்தையரை இழந்த குழந்தைகளுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை மாதம் கொடுக்க போகிறாங்க. இதற்கு தகுதி பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு விண்ணப்பிக்கலாம்னு இருக்கேன். இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.